தமிழ்நாட்டோட நீண்ட நெடிய வரலாற்றில் காஞ்சி மாநகருக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. அமைச்சர் தாமோ அன்பரசன் திமுகவில் மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் மேன் அப்படின்ற அவர் சொல்லலாம். கடந்த முறை அதிமுகவில் வளர்மதி நின்னாங்க இல்லையா, இந்த முறை பாஜக அதிமுக கூட்டணியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. திரை பிரபலம் ஒருத்தர் இந்த தொகுதியை குறி வச்சு காய நகர்த்திட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. பொதுவாகவே காங்கிரஸ் கட்சினா பல்வேறு கோஷ்டி புஷல்கள் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் செல்வ பெருந்தகை வருகைக்கு பிறகு எங்களுக்கு 63 தொகுதிகள் வேணும் அப்படின்ற மாதிரியான தொகுதி பங்கீட்டில் திமுகவினர் அவர்களுக்கும் ஒரு இணக்கமான போக்கு இல்லைன்னு சொல்லப்படுது. திமுகவினர் தாங்கள் நிற்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக மாவட்ட செயலாளர் தாமோ அன்பரசன் கூட ஒரு சின்ன முட்டல் முதலுக்கு உதயநிதியுடைய ஆதரவு இருக்கின்றதுனால இவருடைய கணக்கில் இந்த முறை இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும், எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கைகளை அதிமுக தலைமையிட வச்சிருக்காங்க. டிஎன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அரவிந்த்குமார். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட தேர்தல் கள நிலவரத்தை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் செங்கல்பட்டு, திருவள்ளூர்னு பார்த்தாச்சு. அப்படின்னா வட மாவட்டங்களில் எஞ்சி இருக்கிறது மிக முக்கியமான ஒரு தொகுதி காஞ்சிபுரம் மாவட்டம். இதை தான் நாம் இன்றைய தினம் பார்க்க இருக்கோம். தமிழ்நாட்டோட நீண்ட நெடிய வரலாற்றில் காஞ்சி மாநகருக்கு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குது. பல்லவர்கள் காலத்தொட்டு அதுக்கு பிறகு ஒவ்வொரு முக்கியமான நூற்றாண்டுகளையும் காஞ்சிபுரம் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு. குறிப்பாக அரசியல் மட்டத்தில் காஞ்சிபுரத்துடைய பங்கு ரொம்பவே பெருசு. பேரறிஞர் அண்ணாவை நமக்கு வழங்கியது அந்த காஞ்சி மண் தான். பண்டைய காலத்தில் நாலந்தா பல்கலைக்கழகம்லாம் சொல்லுவாங்க தட்சசீலத்தில். அதுக்கு இணையான மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் இயங்கிய ஒரு இடம்தான் காஞ்சிபுரம். உலகின் பல்வேறு நாடுகள்லேருந்து தான் இந்த சீன யாத்திரைகள் யுவான்ஸ்வாங்லாம் நம்முடைய காஞ்சிபுரத்தை பற்றி குறிப்புகள்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த காலகட்டத்தில் தேர்தல் நடக்குது இல்லையா, ஒரு வேட்பாளருக்கு இவர் எத்தனை பேர் வாக்குகள் போடுறாங்க அப்படின்ற மாதிரி. இதுக்கு முன்னோடியாக இருந்தது வந்துட்டு குடவோலை முறை. சோழர்கள் ஆட்சி காலத்தில் ஒரு பானைக்குள்ளே பலருடைய பேரில் போட்டுட்டு குலுக்கி அதில் ஒருத்தர் பேர் எடுத்து அவங்க ஊர் தலைவராக இருக்கக்கூடிய அந்த பாணி. அந்த குடவோலை முறை வந்துட்டு உத்திரமேரூரில் நடந்ததுக்கான கல்வெட்டுகள் தரவுகள்லாம் நம்மகிட்ட இருக்குது. இந்த உத்திரமேரூரும் காஞ்சிபுரத்துக்குள்ளே தான் வருது. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்ட தேர்தலுக்கெல்லாம் முன்னோடியான ஒரு பூமி தான் காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்கிறாங்க. நகரங்களுள் காஞ்சி அப்படின்றது அதோடைய பொருள். அப்படிப்பட்ட பெரும் சிறப்புமிக்க இந்தியாவின் 7 புனித நகரங்களை ஒன்றாக காஞ்சிபுரம் பார்க்கப்படுகிறது. மிக முக்கியமான ஒரு நிலப்பரப்பு. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். ஒருங்கிணைந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலேருந்து காஞ்சிபுரம் தனியாக பிரிக்கிறாங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. ஒன்று ஆலந்தூர், இன்னொன்று ஸ்ரீபெரும்புதூர், இன்னொன்று உத்திரமேரூர், இன்னொன்று காஞ்சிபுரம். இங்கே காஞ்சிபுரத்தில் திமுகவில் மொத்தம் 2 மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஒன்று காஞ்சிபுரம் வடக்கில் தாமோ அன்பரசன், காஞ்சிபுரம் தெற்கில் சுந்தர். அதிமுகவில் ஒன் மேன் ஆர்மி வி சோமசுந்தரன் இருக்கார். தொகுதி வாரியாக இப்போ பார்க்கலாம். முதல்ல ஆலந்தூர். ஆலந்தூர் வந்துட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வைக்கிறதா இல்லை சென்னைக்குள்ளே ஒரு பகுதி வைக்கிறதா அப்படின்ற மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனான ஒரு இடம் தான் அது. அதன் அத்தனை பின்கோடும் பார்த்திங்கன்னா சென்னையில் தான் இருக்கும். அதில் முக்கியமான பகுதிகள்லாம் சென்னை மாநகராட்சிக்கு தேவையான பல்வேறு விஷயங்களை செய்யக்கூடிய பகுதியெலாம் கூட ஆலந்தூருக்குள்ளே தான் வருது. அதனால் ஆலந்தூர் வந்துட்டு சென்னை மாநகருக்குள்ளே தான் பொருத்தி பார்க்க வேண்டி இருக்குது. இருந்தாலும் அது வந்துட்டு எல்லையின் பரப்பளவில் வந்துட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்குள்ளே நம்ம வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா அமைச்சர் தாமோ அன்பரசன். திமுகவில் மிக முக்கியமான ஒரு ஸ்ட்ராங் மேன் அப்படின்ற அவர் சொல்லலாம். கடந்த தேர்தலில் அவர் வந்துட்டு அதிமுகவில் வளர்மதி எதிர்த்து போட்டியிட்டார். கட்சிக்குள்ளேயும் பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வைக்கக்கூடிய அளவுக்கு, மாவட்ட செயலாளர் மாதிரியான பொறுப்புகளை வைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஓரளவுக்கு முக்கியமான நபர். ஆலந்தூர் தொகுதியில் பார்த்திங்கன்னா கலவையான சமூகம் இருந்தாலும் செங்குந்த முதலியார்கள் ஓரளவுக்கு இருக்கிறாங்க, வன்னியர்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. இதை தாண்டி ஆதிதிராவிடர்கள் ஒரு பிரிவினர் இருக்காங்க. இவங்களாம் அதோடைய சமூக பரவலாக்கும் இந்த வாக்கு வங்கிகளை எப்படிலாம் கணிசமாக கொண்டு சேர்க்கணுன்றதில் தாமோ அன்பரசனுக்கு ஒரு தெளிவான பார்வை இருக்குது. இந்த முறையும் தாமோ அன்பரசன் தான் அந்த இடத்துல நிற்க போகிறாரு. அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக தான் இருக்குது. கடந்த முறை அதிமுகவில் வளர்மதி நின்னாங்க இல்லையா, இந்த முறை பாஜக அதிமுக கூட்டணியில் எங்களுக்கு இந்த தொகுதியை தாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. குறிப்பாக பாஜகவில் ஒரு திரை பிரபலம் ஒருத்தர் இந்த தொகுதியை குறி வச்சு காய நகர்த்திட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. ஒருவேளை அவங்க நிற்கும் பட்சத்தில் இந்த தொகுதி தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டார் தொகுதியாகவும் மாறக்கூடும்.
அது யாருன்ற தகவலை அடுத்த வீடியோவில் நம்ம சொல்லலாம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி தொகுதி ஸ்ரீபெரும்புதூர், முழுக்க முழுக்க ஒரு தொழில்மயமான ஒரு சட்டமன்ற தொகுதி. சிட்கோ இண்டஸ்ட்ரி இருப்பதனால மட்டும் இல்லை, சிட்கோக்கு உள்ளும் புறமும் 2 பக்கமே ஸ்ரீபெரும்புதூரில் திருமண பக்கம்லாம் தொழிற்சாலைகள் தான். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி. இங்கே காங்கிரஸில் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தான் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார். பொதுவாகவே காங்கிரஸ் கட்சினா பல்வேறு கோஷ்டி பூசல்கள் இருக்கும், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். ஆனால் செல்வ பெருந்தகை வருகைக்கு பிறகு அதில் ஒரு 50% ஒரு 60% கட்டுப்படுத்தியிருக்காரு. தன் கைப்பிடிக்கில் தமிழ்நாடு காங்கிரஸ் வந்துட்டு வச்சிருக்காருன்னு சொல்கிறதுல ஓரளவுக்கு மிகையாகாது. அதே சமயம் டெல்லியிலையும் ராகுல் காந்திகிட்டே ஒரு நல்ல ஒரு இணக்கமாக இருக்கார். ஒரு புறம் திமுகவுக்கு இணக்கமாக இருக்க மாதிரி தோற்றம் இருக்கக்கூடிய அதே சூழ்நிலை, எங்களுக்கு 63 தொகுதிகள் வேணும் அப்படின்ற மாதிரியான தொகுதி பங்கீட்டில் ஒரு பாய்ச்சலை நிகழ்த்தக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாரு. அந்த வகையில் செல்வ பெருந்தகை ஒரு தேர்ந்த அரசியல்வாதினே சொல்லணும். அதனால் மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுக கூட்டணிக்குள்ளே மேலிடத்துக்குள்ளே அவருக்கு இணக்கம் இருந்தாலும் அங்கே கடைமட்ட அளவில் குறிப்பாக அந்த தொகுதிக்குள்ளே திமுகவினர் தாங்கள் நிற்கணும் அப்படின்ற ஒரு விருப்பத்தை தெரிவிக்கிறாங்க. குறிப்பாக தாமோன்பசன் ஆதரப்பட்ட படப்பை மனோகரன் மாவட்ட சேர்மனு அந்த குன்றத்தூர் ஒன்றியத்தையே தன் கட்டுக்குள்ளே வச்சுருக்காரு. அதனால் அவர் வந்துட்டு ஸ்ரீபெரும்புதூரில் போட்டி பண்ணால் ரொம்ப விரும்புகிறாரு. கட்சி நிர்வாகிகளும் அதை தான் விரும்புகிறாங்க திமுகவில். இந்த கருத்தை மேலிடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இதனால் செல்வ பெருந்தகையா இல்லாட்டி திமுகவில் நிற்கணுமான்ற ஒரு கேள்வி அவங்களுக்கு முன்னாடி ஒரு தராசு தட்டு மாதிரி வரும். அதனால் செல்வ பெருந்தகைக்கும் இன்னொரு ஆப்ஷனும் மைண்டில் வச்சுருப்பார். திருவள்ளூர் மாவட்ட கும்மிடிப்பட்டி பக்கம் நகரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ரீபெரும்புதூரில் பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகையுடைய அண்ணன் மகன் ஐயப்பன் மணிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கார். அவர் தான் இந்த மண் அள்ளுறது, அதுக்கப்புறம் ஸ்கிராப்பு, இந்த டீலிங்லாம் அவர் தான் பார்த்துட்டு இருக்கிறதுனால திமுகவினர் அவர்களுக்கும் ஒரு இணக்கமான போக்கு இல்லைன்னு சொல்லப்படுது. இதை காரணமாக வச்சு அவங்க இந்த பக்கம் சீட்டு வேணும் திமுகவில் கேட்குறாங்க. இதே பாணியிலான இன்னொரு தொழிற்பேட்டையான கும்மிடிப்பூண்டியும் செல்வ பெருந்தகையின் பார்வையில் இருக்கிறதுன்றதை மறுக்க முடியாது. ஆனால் திமுக என்ன மேலிடம் என்ன முடிவெடுக்க போகுது? இது கூட்டணிக்கு கொடுப்பதா இல்லை தாங்களே நிற்பதா? அப்படி தாங்களே நின்றால் படப்பை மனோகரன் மட்டும்தானா? இப்படின்ற பல்வேறு கேள்விகள்லாம் இருக்குது திமுகவுக்குள்ளே. அதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த முறை சொற்ப வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி தொடர்ன பழனி தான் இந்த முறையும் அங்கே தீவிரமாக களமாடுறாரு. வேட்பாளராக அவர் தான் நிற்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. பெரும்பாலும் அவர் தான் நிற்பார். அவரும் குன்றத்தூர் ஒன்றியம் முழுமைக்கும் ஒரு அறிமுகமான ஒரு நபர் தான். அதே சமயம் அவர் மட்டும் இல்லாமல் மாவட்ட துணை செயலாளரான செந்தில்ராஜன் என்பவரும் சீட்டு கேட்குறாரு. பாரதிய ஜனதாவில் செல்வமணி என்பவரும் சீட்டு கேட்குறாரு. அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா இடம் பெற்றிருந்தாலும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி கேட்பாங்களா அப்படின்றது ஒரு டவுட்டு. அப்படி கேட்டாலும் அதிமுக தருமான்றது டவுட்டு. ஏன்னா பழனி அங்கே ஒரு ஸ்ட்ராங் மேனாக இருக்கார். பெரும்பாலும் இந்த தொகுதி படப்பை மனோகரன் வெர்சஸ் பழனி அப்படின்ற மாதிரி மாறுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. உத்திரமேரூர் திமுகவில் சிட்டிங் எம்எல்ஏ சுந்தர் மாவட்ட செயலாளர். அவர் நாயக்கர் சமூகத்தை சேர்ந்தவர். உத்திரமேரூரில் பெரும்பாலும் நாயக்கர்கள், செங்குந்த முதலியார்கள், ஆதி திராவிடர் இந்த மாதிரியான ஒரு சமூக பரவலாக்கம் இருக்குது. இந்த முறை அவர் தான் மாவட்ட செயலாளர் அடிப்படையில் மீண்டும் சீட்டு நிற்பார். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஒன்று வி சோமசுந்தரன் இருக்கலாம் மாவட்ட செயலாளர். அவர் முதலியார் சமூகத்தை சேர்ந்தவர் என்பதாலையும் அந்த இடத்துல கணிசமான அந்த முதலியார் வாக்குகள் இருக்குன்றதுனாலையும் அவர் அதிதீவிரமாக காயநிறுத்திட்டுருக்காரு. பாரதிய ஜனதாலையும் கூட்டணியிலையும் அந்த தொகுதியை கேட்குறாங்க. அங்கே மாவட்ட தலைவர் செந்தில் ஒருத்தர் இருக்கார், அவரும் முயற்சிக்கிறார். ஆனால் பெரும்பாலும் சுந்தர் வெர்சஸ் சோமசுந்தரம் அப்படின்னு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக மாவட்டத்தின் பெயர் தாங்கிய தொகுதி காஞ்சிபுரம். இப்போ சிட்டிங் எம்எல்ஏ பார்த்திங்கன்னா திமுகவில் சிவிஎம்பி எழிலரசன், ஒரு நீண்ட நெடிய திமுக அரசியல் பாரம்பரியத்தை கொண்டவர். அவருடைய தாத்தா சிவிஎம் அண்ணாமலை வந்துட்டு கலைஞர் கருணாநிதி பீரியட்லேயே அமைச்சராக இருந்தவர். அதனால் இவங்களுக்கு இந்த தொகுதிக்குள்ளேயும் இந்த கட்சிக்குள்ளேயும் ஒரு நல்ல பேர் இருக்குது. அது இல்லாமல் எழிலரசன் பார்த்திங்கன்னா உதயநிதி கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார். மாணவர் அணியில் மாநில அளவில் போஸ்டிங்கில் இருக்கார். பல்வேறு போராட்டங்களை மாணவர் அணி சார்பாக முன்னின்று நடத்தியிருக்காரு. களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர். அதே சமயத்தில் மாவட்ட செயலாளர் தாமா அன்பரசன் கூட ஒரு சின்ன முட்டல் முதலுக்கு உதயநிதியுடைய ஆதரவு இருக்கின்றதுனால இவருடைய கணக்குகள் வேறு மாதிரி போகுது. காஞ்சிபுரத்தில் நகர்மன்ற தலைவராக இருக்கக்கூடிய மேயர் மகாலட்சுமியோட கணவர் யுவராஜும் அந்த தொகுதியில் சீட்டு கேட்க ட்ரை பண்ணுறாரு. அதிமுக பொறுத்த வரைக்கும் சோமசுந்தரம், வாலாஜாபாத் கணேசன் 2 பேரும் சீனியர் ஸ்ட்ராங் மேன்ஸு. சோமசுந்தரம் உத்திரமேரூரும் கேட்க வாய்ப்பு இருக்குது, காஞ்சிபுரத்தையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாலாஜாபாத் கணேசன் காஞ்சிபுரத்தை தான் மையமாக வச்சுட்டு அரசியல் களமாடிட்டு இருக்காரு. அதே சமயத்திலும் அதிமுகவில் இந்த இளம் பெண்கள் பாசறை, இளைஞர் பாசறைலாம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற பல நபர்கள் வந்துட்டு இந்த மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு தரணும், எங்களுக்கு சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கோரிக்கைகளை அதிமுக தலைமையிட வச்சுருக்காங்க. அதிமுக தலைமை என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல. மாவட்ட பொருளாளராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் வள்ளிநாயகமும் அந்த சீட்டு பெறும் ரேஸில் இருக்கார். இது போன்ற நுணுக்கமான அரசியல் பார்வை கொண்ட வீடியோக்களை தொடர்ந்து நம்ம டிஎன் டாக்ஸ் யூடியூப் சேனலில் பாருங்கள். நன்றி, வணக்கம்.